ஹalleluya. எல்லோரும் கண்களை மூடி தேவனுக்கு நேராக நம்மளை அர்ப்பணிப்போமா. Thank you Jesus. ஹalleluya. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரமே ஆராதிக்கிறோம். ஹalleluya. கடந்திட்ட நாட்களில் எங்களை கண்ணின் மணி போல எங்களை காத்து வழி நடத்தினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. எல்லோரும் வாயிலை திறந்து சொல்லுவோமா. அப்பா உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும், அப்பா உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஹalleluya. உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உணர்வர்களாக. ஹalleluya. என் தேவன் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓ நாங்கள் பாடுகிற பாடல்கள் வெறும் பாடலாக மட்டும் அல்லாமல் ஆண்டவரே, இதோ இந்த நாள்ல வழக்கம் போல ஒரு ஆராதனை இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பி நாங்கள் கடந்து செல்ல உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா. ஹalleluya. ஓ தேவன் இந்த நாளில் நம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மளை வழி நடத்த போகிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மளை நிரப்பி நம்மளை வழி நடத்த போகிறார். ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக தேவன் நம்மளை வழி நடத்த போகிறார். ஹalleluya. அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. ஒப்பு கொடுப்போம். ஓ தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வருவதாக. ஹalleluya. நாம் தேவ ஜனமே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு நன்றியோடு கூட நாம தேவனை துதிப்போமா. ஹalleluya. இதோ இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் கஷ்டம் வரும்போது துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போறாங்க. ஆனா நம்ம எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. எந்த காலத்திலும் என்ன வந்தாலும் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் நாங்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். ஹalleluya. ஹalleluya. மீண்டுமாக எல்லாரும் கரங்களை தட்டி ஓ தேவனுடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணித்து நம்மளை ஒப்பு கொடுத்து ஹalleluya தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை ஆராதிப்போமா. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ. Thank you Jesus. Hallelujah. நம்முடைய வாழ்விலும் அவரே, நம்முடைய தாழ்விலும் அவரே, நமக்கு பாதை காட்டுகிற ஒளியான தேவன் அவரே. ஹalleluya. எல்லோரும் உற்சாகமாக அவரை ஆராதிப்போம். Thank you Jesus. Hallelujah. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென். எங்கள் தந்தையானவரே, தாயுமானவரே, உம்மை துதிப்போம். ஹalleluya. எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாவியும் நீரே, தாவரம் நீரே, தாரம் நீரே. ஆமென். தாய் தந்தை இயேசுவே, தாரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமென். துதிப்போம்.
வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆளில் நீரே நாமத்தில் நீரே வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆளில் நீரே நாமத்தில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்னல் வேளையில் ஆமென் துன்ப நேரத்தில் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே நம்மை உலகத்திலிருந்து உற்சாகமாக அவரை ஆராதிப்போம் நம் தேவனும் அவரே நம் ஜீவனும் அவரே ஜீவனும் நீரே ராஜராஜனா சர்வமும் நீரே தேவனும் நீரே ஜீவனும் நீரே ராஜராஜனா சர்வமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் ஆமென் எங்களை தாழ்வில் நினைத்தவரே எங்கள் வாதை நேரத்தில் எங்களுக்கு பாதையை காட்டினவரே எங்கள் வாழ்விலும் நீரே ஆமென் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் ஓ இயேசுவே தேவாதி தேவனே உம்மை நான் துதிப்பேன் ஆமென் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் ஹalleluya ஹalleluya ஆமென் எல்லோரும் கரங்களை தட்டி ஹalleluya எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட அவரை ஆராதிப்போமா ஹalleluya எல்லா வேளையிலும் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன் ஹalleluya நாம் எல்லோரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போமா எல்லோரும் எழுந்து நின்று உற்சாகமாக நடனமாடி தேவனை ஆராதிப்போம் ஹalleluya ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது அவர் ஒருவராய் மாத்திரமே பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஹalleluya சங்கீதம் 136வது 4வது வசனம் நாம வாசிக்கும் போது வேத வசனம் நமக்கு சொல்கிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று ஹalleluya நம் தேவன் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹalleluya அவர் ஒருவராய் மாத்திரமே நம் தேவன் ஒருவராய் மாத்திரமே ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதற்கு போதுமான ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன் ஹalleluya எல்லோரும் வாயிலை திறந்து உற்சாகமாக தேவனை ஹalleluya ஆர்ப்பரிப்போமா அந்த நாமத்தை உயர்த்துவோமா நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனிதனுடைய ஹalleluya உதவி தேவையில்லை தேவ ஜனமே ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹalleluya சகலத்தையும் ஆளுகிற நம்முடைய தேவன் சகலத்தையும் உண்டாக்கின ஹalleluya நம்முடைய தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹalleluya உலகத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா இந்த வேளையில என்னோடு கூட கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் ஹalleluya எல்லோரும் ரெண்டு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா
அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஓ இதோ நாம் சேர்ந்து உற்சாகமாக தேவனை ஆராதிப்போமா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அவரை ஆராதிப்போமா? Thank you Jesus. Hallelujah. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானவரே, அது அப்படியே நடக்கும். நீர் ஒருவராய் மாற்றமே, ஒருவராய் மாற்றமே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து செல்வோமா? ஒருவரை பெரிய அதிசயம் செய்பவர். ஹல்லேலூயா. ஒருவரை பெரிய அதிசயம் செய்பவர், சீரக்கூடாதவரில் இருப்பவர். ஒருவரை பெரிய அதிசயம் செய்பவர், சீரக்கூடாதவரில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். இயேசுவே நீர் மாத்திரமே எல்லாம் செய்து முடிக்கும். சுவைத்தான் கடலே பிறந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிறந்த கடல் ஒன்று சேரும். நீ சுவைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. நீ சொல்லும் போது பிறந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் ஹல்லேலூயா. ஆமென். செய்து முடிக்கும். இயேசுவே உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கல்லை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தரவே. காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தரவே. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். இயேசுவே நீர் பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் ஆமென். எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். ஆமென்.
உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ ஜனமே, அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர். ஓ இந்த தேவன் நல்லவர், இந்த தேவன் நீர் வல்லவர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகத்தை தருபவரே. ஓ வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு விடுதலை தருபவரே. ஐயா உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஓ தேவாதி தேவன், ஓ நமக்கு உதவி செய்வதற்கு எந்த மனிதனின் உதவி தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தை ஆளுகிற பரலோகத்தின் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரமே எல்லாம் செய்யக்கூடும். நம் தேவனால் மாத்திரமே எல்லாம் செய்யக்கூடும். தேவ ஜனமே, அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அப்பா எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ओ हालेलुया. आइए हम सब मिलकर ओ ये गीत गाकर उसके नाम की महिमा करें, हम उसकी आराधना करें. हालेलुया. यीशु के नाम से ओ हालेलुया हमने चंगाई पाई है, यीशु के नाम से. हालेलुया. ओ यीशु के नाम से आमीन. आइए हम सब मिलकर उसके नाम की महिमा करें, उसकी आराधना करें. हालेलुया. எல்லோரும் கரங்களை தட்டி அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஹalleluya. Oh thank you Jesus. Hallelujah. अब हम ना डरेंगे.
சமாதானத்தை தருகிற தேவன், நமக்கு வெற்றியை தருகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையில இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். Oh, thank you Jesus. Hallelujah. ஆமென். அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஓ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆம் தேவச்சனமே, இதோ இந்த நாளிலும் தேவனுடைய கண்கள், அவருடைய கண்கள் ஹல்லேலூயா நம்மை நோக்கி பார்க்கிறது அல்லவா. இந்த உலகத்துல நமக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்துல அவருடைய காருண்யத்தினால நம்மளை அரவணைத்து நம்மளை உயர்த்தின தேவன் அல்லவா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ தேவச்சனமே, இதோ இந்த நாள்ல நம்மளை அநேகருக்கு தெரியாது, ஆனா தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிற தேவன், நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கருத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நமக்கு இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் தாவீதை குறித்து தெரியும். சங்கீதக்காரன் தாவீதை குறித்து அறியாதவர்கள் இந்த நாள்ல இல்லை. ஆனா ஒரு காலத்துல தாவீதுனா யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது. தேவன் சாமுவேலுக்கு சொல்லும் போது, இதோ சாமுவேல் அவருடைய
தகப்பனார் இடத்துல போய் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க என்று தகப்பன் சொல்லும் போது அந்த தகப்பன் கூட தாவீதை மறந்து விட்டார். ஆனா அவருடைய அழகான கண்கள், நம் தேவாதி தேவன் அவர் தாவீதை மறக்கல. ஓ, அவர் அந்த அழகான கண்களினால் தாவீதை நோக்கி பார்த்தது போல இந்த நாள்ல நம்மளை பெற்ற தாயும் தகப்பனும் நம்மை மறந்து போகலாம், நண்பர்கள் நம்மளை மறந்து போகலாம், உற்றார்கள் உறவினர்கள் நம்மளை மறந்து போகலாம், மனைவிகள் பிள்ளைகள் நம்மளை மறந்து போகலாம். ஆனா நம்மளை மறவாத தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்டு நம்மளை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி ஓ, அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரமுகரோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்லவா, அந்த தேவனை ஆராதிப்போமா. அல்லேலூயா. ஓங்கு நின்று கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இதோ நம்மை அந்த இரண்டு கண்கள், அந்த இரண்டு அழகான கண்கள் நம்மளை இந்த வேளையில பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை ருசித்து, அவருடைய அன்பை ருசித்து எல்லோரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா. அல்லேலூயா. அப்பா, உம்முடைய அன்பான, உம்முடைய அழகான கண்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாம் தேவ ஜனமே, இதோ இந்த உலகம் நம்மை ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட போது, எனக்கு என் மகனே, என் மகளே, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்மளை சேர்த்து அனைத்து அரவணைத்த தேவன் நம்முடைய தேவன். அந்த அன்பை நினைத்து, ஓ, அந்த அழகான கண்கள் நம்மளை கண்டதாக முடிந்தது என்று நினைத்த நாம இந்த நாள்ல உயிரோடு நிற்கிறோம். அல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா.
ஒருவருக்குமே உதவாத இருந்த எங்களே உங்களுடைய காருண்யத்தினால் எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறீர்கள் அல்லவா அப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் எங்களை விட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய தேவ தூதர்கள் ஓயாமல் உம்மை ஆராதிக்கும் போது கேரோ பெண்களும் சேரா பெண்களும் ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டு இருக்கும் போது இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே எங்கள் நடுவில் வசித்திரும்படியாக எங்கள் நடுவில் உலாவிட விரும்புகிற தேவனே அப்பா. இதோ இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்திலே எங்கள் மத்தியில் இறங்கி வந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுதுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தேவனை துதிப்போமா? எல்லோரும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தேவனை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, எங்களோடு கூட வாசம் செய்ய விருப்பம் உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆராதிக்கிறோம். அவருடைய பிரசன்ன மத்தியில் கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தோடு உணர்ந்து அவரை ஆராதிக்கிறோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம் அல்லேலூயா. Amen.
எங்கள் குடும்பத்திலே உலாவும் ஆண்டவரே. எங்கள் சபைகள் நடுவே உலாவிடும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை நாம் கரங்களை தட்டி கர்த்தரை சேர்க்கிறோம். Praise the Lord. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर नाम की महिमा होने पाए। நாம் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து வசனத்தை கவனமாய் நாம் கவனிக்கலாம். अब हम परमेश्वर के वचन की ओर ध्यान लगाएंगे, अपने आप को परमेश्वर के वचन के लिए अर्पण करेंगे। இந்த நாட்களிலே நாம் தேவனை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். इन दिनों में हम परमेश्वर को अच्छी रीति से जान लेना चाहिए करके इसके बारे में हम वचन के द्वारा हम ध्यान करते हुए आ रहे हैं। இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். और इस वर्ष दिया हुआ परमेश्वर के द्वारा दिया गया प्रतिज्ञा का वचन इस कलीसिया के लिए ये है कि मैं ही परमेश्वर यहोवा हूँ, तुम ये जान लोगे करके। அந்த சத்தியத்தை தான் நாம் படித்து வருகிறோம். நம்முடைய தேவன் யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று சொல்லி படித்து வந்தோம். और इसी सत्य को हम पढ़ते हुए आ रहे हैं, ध्यान करते हुए आ रहे हैं कि हमारा परमेश्वर कौन है और हमारा परमेश्वर कैसा है। இந்த இரண்டாவது சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அநேக வேத வசனத்திலிருந்து நாம் படித்தோம். और सत्य को अच्छी तरह जानना चाहिए करके हमने अनेकों परमेश्वर के वचन को हमने पढ़ा है। மூன்றாவது சத்திய வசனத்தை சரியாய் அறிந்து நேசிக்கிறவருடைய சாட்சிகளை குறித்து நாம் போன வாரத்திலே பார்த்தோம். और पिछले हफ्ते हमने देखा कि किस प्रकार से सत्य वचन को लोगों ने प्रेम किया, उसको चाहा। उन लोगों की गवाही के बारे में पिछले हफ्ते हमने देखा था, ध्यान किया था। அதனால்தான் தெசலோனிக்கே சபையார் உபத்திரவத்திலே தேவனுடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். और हमने देखा था कि कैसे थिस्सलुनीके कलीसिया ने बड़े उपद्रव में, बड़े कलेश में भी परमेश्वर को वचन के ऊपर उन्होंने पकड़कर परमेश्वर के लिए, दुनिया के लिए एक आशीष और दुनिया के लिए गवाही भरा जीवन वो जी के दिखाए। இந்த நாளிலே ஒரு சபை சாட்சியை குறித்து நாம் என்ன செய்யலாம், படிக்கலாம். और आज के दिन भी एक कलीसिया के बारे में, उनकी गवाही के बारे में पढ़ेंगे। நாம் வசனங்களை கருத்தாக படிக்க வேண்டும். எழுதி வைத்து நீங்கள் படித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். और परमेश्वर के वचन को हम बहुत सही तरीके से पढ़ना चाहिए, ध्यान से पढ़ना चाहिए, और लिख के पढ़ने से और भी अच्छा रहेगा। நாம் தேவனை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். हम परमेश्वर को अच्छी रीति से जान लेना चाहिए। தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का जो सत्य है उसको भी अच्छी रीति से जान लेना चाहिए। தேவனுடைய சத்தியம் என்னவென்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் என்று சொல்லி நாம் படித்தோம். और परमेश्वर का सत्य क्या है, हमने देखा था कि परमेश्वर का सत्य जो है, परमेश्वर का वचन है, परमेश्वर का शब्द है। இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்துக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் நாம் போன வாரத்திலே தெசலோனிக்கே சபையாரை பார்த்தோம். और इस जो सत्य है, जो वचन का सत्य है, जो अच्छी तरह जान चुके हैं, उस थिस्सलुनीके कलीसिया के बारे में, उनकी गवाही के बारे में पिछले हफ्ते हमने पढ़ा था। அவர்கள் உபத்திரவத்திலே கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினபடினாலே, उन्होंने बड़े कलेश में परमेश्वर के वचन को ग्रहण करके परमेश्वर के लिए जिए। इस कारण से அவர்கள் அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தார்கள். और वे अनेकों लोगों के लिए एक आदर्श बन के उनका जीवन आदर्श बना। கர்த்தர் அவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார். और परमेश्वर ने उनके द्वारा अनेकों बड़े काम किए। இந்த நாளிலே ஒரு சாட்சியை குறித்து நாம் படிக்கலாம். और
और आज के दिन भी एक और गवाही के बारे में हम पढ़ेंगे। அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்கலாம். तो काम पढ़ेंगे 17वां अध्याय में। அப்போஸ்தலர் 17:9 இருந்து 12 வரை. பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆமென். आमीन। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இங்கே ஒரு சபையை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. और यहाँ पर एक कलीसिया के बारे में पवित्र शास्त्र में लिखा गया है। பெரேயா சபையாரை குறித்து சொல்லுகிறார். और इसमें बिरेया नाम का एक कलीसिया के बारे में बताया गया இந்த है। சபையினுடைய மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது जब इस कलीसिया के जो लोगों का जीवन को हम जब देखते हैं, அவர்கள் இயேசுக்கு தேவனை அறிந்திருந்தார்கள். उन्होंने परमेश्वर को जाना था, विश्वास किया था, தேவனுடைய சத்தியத்தையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். और परमेश्वर के सत्य को भी उन्होंने जाना था। ஆனால் சத்தியமாகிய வசனத்தை அவர்கள் கேட்ட உடனே ஏற்றுக்கொண்ட உடனே और उन्होंने जो सत्य वचन को जैसे उन्होंने ग्रहण किया, सुना और ग्रहण किया, அவர்கள் வாழ்க்கையிலே அருமையான தேவ பிள்ளைகளே அற்புதமான 4 விதமான அருமையான காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். और उनके जीवन में एक बहुत अद्भुत 4 अच्छा काम को हम देखते हैं। இவர்கள் வேத வாக்கியங்களை படித்தது மட்டுமல்ல, उन्होंने सिर्फ परमेश्वर के वचन को केवल पढ़ा ही नहीं, ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். और उन्होंने बहुत उसको ढूंढ के उसकी गहराई में जाके देखने वाले लोग थे। நீங்களும் நான் இந்த நாட்களில் வெறும் வேத வசனத்தை படிக்கிறவர்களாக மட்டும் இல்லாதபடி आप और मैं केवल वचन को पढ़ने वाले नहीं होना चाहिए, बल्कि அந்த வசனத்தை படித்து நாம் தியானிக்க வேண்டும், அந்த வசனத்தை நாம் ஆராய வேண்டும். उस वचन को पढ़कर उसमें ध्यान करना है, उसकी गहराई में जाना है। ஏனென்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், प्रभु यीशु मसीह ने कहा है, வேத वचனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். और प्रभु यीशु मसीह ने ऐसा कहा है कि परमेश्वर के वचन को ढूंढ के उसको जानकर देखो कि उसमें अनंत जीवन तुम्हें मिलेगा। அதனால இந்த பெரேயா சபையார் வேத வசனத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, और यहाँ पर हम देखते हैं कि बरेया के जो कलीसिया के लोग थे, अपने मन से परमेश्वर के वचन को उन्होंने ग्रहण किया। यही केवल नहीं है, உங்களுக்கும் எனக்கும் முதலாவது தேவனுடைய வசனத்தை மனோ வாஞ்சையோடு நாம் படிக்க வேண்டும். மனோ வாஞ்சையோடு வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். और आप और मैं है परमेश्वर के वचन को हमें बड़े लालसा के साथ, बड़ी इच्छा के साथ पढ़ना चाहिए और सुनना चाहिए। இந்த வேத வசனத்தை முதலாவது நம் அநேகர் வந்து சபையிலே உட்கார்ந்து கொண்டால் ஒரு மனோ வாஞ்சையோடு வசனத்தை கேட்காதபடினால்தான் அவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதை அறிந்திருக்கிறோம். देखते हैं कि कलीसिया में आके बैठते हैं, परमेश्वर के वचन को बड़े लालसा के साथ, बड़ी इच्छा के साथ वो लोग नहीं सुनते, उनको नहीं ग्रहण करते हैं। उनके जीवन में एक गवाही नहीं देखने को मिलता। ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வசனத்தை வார்த்தைகளை அவ்வப்போது கொடுக்கிறார். और परमेश्वर आपको और मुझे, परमेश्वर अपने वचनों को प्रतिदिन देता है। வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமல்ல, सिर्फ साल में, वर्ष में एक बार नहीं। நீங்க காலையில எழுந்து வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அதிலே கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும். प्रतिदिन आप सुबह उठकर परमेश्वर को वचन को जब आप पढ़ेंगे तो परमेश्वर उस वचन के द्वारा आपसे बात करेगा, उस दिन के लिए वो आपको वायदा देगा। இன்றைக்கு யார் மனோ வாஞ்சியோடு வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறார்களோ, इन दिनों में जो बड़ी लालसा के साथ, बड़े मन के साथ परमेश्वर के वचन को पढ़ते हैं, அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். उनके जीवन को परमेश्वर आशीषित करते हैं। இன்னைக்கு வீட்டுல இருக்கிற சபையில இருக்கிற சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை வேத வசனங்களை வாசியுங்கள் என்று சொன்னால் தான் வாசிக்கிறார்கள். और
और आज के समय में छोटे बच्चों को और जवान भाई बहनों को वचन पढ़िए पढ़िए करके उनको बोलते जबरदस्ती बोलते, जब जाके वो पढ़ते हैं। சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை காலையில் எழுந்து படியுங்கள், வேத வசனத்தை வாசியுங்கள் என்று சிறு பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவது கிடையாது. और कुछ माता पिता ऐसे हैं जो सुबह उठ के अपने बच्चों को, अपने जवान बच्चों को भी ये नहीं बताते कि सुबह उठ के आप वचन को उठा के पढ़िए करके नहीं बताते हैं। அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையாரை குறித்து சொல்லுவதற்கு காரணம், முதலாவது அவர்கள் வேத வசனத்தை மன வாஞ்சையோடு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் வாசி படிக்க ஆரம்பித்தார்கள். और पहली बार जो हम इस वचन इस कलीसिया में, बिरिया कलीसिया के द्वारा परमेश्वर हमें इस कलीसिया को बताता है कि इस कलीसिया के लोगों ने बड़ी लालसा के साथ, बड़े मन के साथ उन्होंने परमेश्वर के वचन को पढ़ा। அதனாலே நாம் வசனங்களை மனோ வாஞ்சையோடு வாசிக்க வேண்டும். इसलिए बड़ी लालसा के साथ, बड़े मन की इच्छा के साथ इस वचन को हमें पढ़ना चाहिए। இந்த மனோ வாஞ்சையோடு இவர்கள் வாசித்தபடியினாலே जब बड़े मन के साथ उन्होंने जब वचन को पढ़ा था, இரண்டாவது நாம் வாசிக்கிறோம் அந்த 11ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. இந்த இரண்டாவது நம்ம அந்த பகுதி பாதிக்கும், அவர்கள் வேத வசன தினந்தோறும் அதை ஆராய்ந்தார்கள். और उसमें हम दूसरे भाग में इसी में पढ़ते हैं 11वें पद में कि उन्होंने प्रतिदिन उस वचन को उन्होंने ढूंढा, उसका गहराई में गए। மன வாஞ்சியோடு வாசித்தது மட்டுமல்ல, இரண்டாவது வேத வசனத்தை தினந்தோறும் தியானிக்க ஆராய்ந்து தியானிக்க ஆரம்பித்தார்கள். केवल वो बड़ी लालसा के साथ वचन को पढ़ा ही नहीं, बल्कि उस वचन के अंदर प्रतिदिन बड़ी गहराई के अंदर जाके उसकी प्रतिदिन खोज करते रहे, ढूंढते रहे। நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோம், அருமையான தேவ பிள்ளைகளே, அதை நம்ம தியானிக்கிறோமா? हम परमेश्वर का वचन को पढ़ते हैं, प्रिय बच्चों, परमेश्वर के बच्चों, क्या हम उस पर ध्यान करते हैं? வேத வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का वचन हमारे लिए कितना महत्वपूर्ण है करके हमें जानना है। நீங்க வேதம் முழுவதையும் வாசிக்கும் போது जब आप पूरा बाइबल पूरी तरह पढ़ लेंगे, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையை கை கொண்டவர்கள், நடந்தவர்கள், பற்றிக்கொண்டு எவ்வளவு ஜெயத்தை பெற்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். और हम देखते हैं कि इस पूरे बाइबल में कि जिन लोगों ने परमेश्वर के वचन को पढ़ा, उसको उन्होंने ग्रहण किया, उसमें जीवन दिया, उनके जीवन में परमेश्वर ने कितने महान कार्य किए हैं। அதனால வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளே, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इसलिए परमेश्वर के वचन को हम अच्छे ज्यादा मनन और ध्यान करके गहराई में जाना है। மனோ வாஞ்சியோடு வாசித்து அதை ஆராய்ந்தால் அந்த வார்த்தை நமக்குள்ளாய் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். बड़ी लालसा के साथ, पूरे मन के साथ हम पढ़ के जब उसको हम गहराई में ढूंढेंगे, उसको मनन करेंगे, वो आशीष मिलेगा। நாம் ஏதோ கடமைக்காக வாசித்து, கடமைக்காக யோசித்து சபையில வந்து வசனங்களை, பிரசங்கத்தை நாம் கேட்கும் போது எங்கேயோ யோசித்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவ பிள்ளை பலன் கொள்ள முடியாது. सिर्फ एक ये हमारा एक काम है, कर्तव्य है, और इसका लिए सिर्फ उसको करना है करके नहीं, बल्कि उसको और अच्छी तरह से गहराई में जाना चाहिए। இன்னைக்கு अनेक நம்முடைய சபையில பிள்ளைகளுக்கு கர்த்தர் சிறு வயதிலிருந்தே வசனத்தை படிக்கக்கூடிய சிலாகியத்தை கொடுத்திருக்கிறார். और यहाँ पर हमारे कलीसिया में अनेकों परिवार ऐसे हैं जो छोटे बच्चों से ही उनको वचन सिखाया जाता है। நானெல்லாம் 24 வயசுக்கு பிறகுதான் வேதத்தையே நான் தொட்டேன். और हमारे पास्टर जी तो 24 साल के अपनी उम्र के बाद ही उन्होंने पहली बार बाइबल को अपने हाथ में उठा के देखा। நான் அருமையான தேவ உங்களுக்கு முன்பாக சாட்சியை சொல்கிறேன், நான் என்றைக்கு வேதத்தை படிக்க ஆரம்பித்தனோ அப்பொழுதுதான் ஒழுங்காக தமிழை நான் படிக்க ஆரம்பித்தேன், படிக்க கற்றுக்கொண்டேன். पास्टर जी अपनी गवाही के लिए बताना चाहते हैं कि पहली बार उन्होंने बाइबल उठा के अपनी जिंदगी में पढ़ना शुरू किया, तभी से उन्हें तमिल सीखना उन्होंने शुरू कर दिया। அதனால இந்த வேத வசனத்தை மனவாஞ்ச படிக்க ஆரம்பித்த பிறகுதான் கர்த்தர் என்னோடு கூட எல்லா காரியத்தையும் பேச ஆரம்பித்தார். और जब बड़ी लालसा के साथ, बड़े मन के साथ पास्टर ने जब वचन को पढ़ना शुरू किया, तब से परमेश्वर वचन के द्वारा इनसे बातें करना शुरू அதனால किया। படிப்பது மட்டுமல்ல, அதை ஆராய்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். और केवल पढ़ना ही नहीं है, उसको अच्छी तरह मनन करना है, ध्यान करना, उसकी गहराई में जाना है। இந்த லாக்டவுனிலே அருமையான தேவ பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்கவும் अनेक காரியங்களை ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். और इस लॉकडाउन में परमेश्वर ने पास्टर जी को ये एक सौभाग्य दिया कि वो वचन को अच्छी तरह पढ़ने, ध्यान करने, मनन करने का मौका दिया है। அதனால இந்த வேத வசனம் மிக முக்கியமானது. क्योंकि ये परमेश्वर का वचन बहुत ही महत्वपूर्ण है। நாம் நிறைய நேரங்கள படிச்சிருக்கிறோம், बहुत समय हम वचन को पढ़ते हैं, ஆனா இப்ப கேட்டா தெரியாது. लेकिन अभी हम किसी से पूछेंगे तो उनको पता नहीं होगा। காரணம் நம்ம மனோ வாஞ்சியோடு என்ன செய்யறது? படிக்கிறது கிடையாது. இரண்டாவது அதை
ஆராய்ந்து ஏன்னா தியானிக்கும் போது ஆராயும் போதுதான் அது நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே செயல்படும். कारण यह है कि बड़ी लालसा के साथ हम उसे नहीं पढ़ते और उसके मनन नहीं करते, ध्यान नहीं करते, कारण से वो हमारे मन में रहता नहीं है। அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகினால்தான் இந்த சபையாரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். इसलिए इस कलीसिया के बारे में परमेश्वर गवाही देता है। அதனாலே நம்ம வேத வசனத்தை ஆராய்ந்து அப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து செயல்படும். क्योंकि परमेश्वर के वचन को जब हम गहराई से मनन करेंगे तभी वो हमारे जीवन में स्थिर रहेगा। சரி, பார்க்கலாம் நீங்க எவ்வளவு வேத வசனத்தை படித்தீங்க. உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். पास्टर जी एक सवाल पूछते हैं, देखते हैं आप लोगों में कौन ज्यादा वचन पढ़ते हैं करके। தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. जो जानता है वो सिर्फ हाथ उठाएंगे। சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்கிறேன் இந்த ஒரு கேள்விக்கு. एक सवाल का अगर सही जवाब देंगे तो आपको 50 रुपए मिलेगा। ராகாபுடைய மகன் பேர் என்ன? அவருடைய கணவர் பேர் என்ன? ராகாப். ராகாப் யார் தெரியுதா? கையை தூக்கி சொன்ன முதலாவது கணவன் பேர் சொல்லுங்க. பைபிளை பார்க்காம சொல்லணும், அதான் இருதயத்தில் இருக்கும். சொல்லுங்க. தப்பு, நீ கூட அப்புறம். சரி, அதுதான் நான் என்ன சொல்றேன். நான் இது உங்களை ஏதோ கேள்வி கேட்ட அப்படி இல்லை. நீங்க இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு காரணம், கருத்தாய் வேத வசனத்தை நீங்கள் படித்து ஆராய வேண்டும் என்பதற்காக. आपसे सवाल इसलिए पूछा जाता है क्योंकि आप खुद बाइबल को अच्छा रीति से गहराई से पढ़े। நாம் எத்தனையோ நம்ம வருடங்களாக படிக்கிறோம். बहुत वर्षों से हम बाइबल पढ़ते आ रहे हैं। மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது சல்மான். அதான் உங்களுக்கு ஞாபகம், சல்மான் கான நினைச்சுக்கங்க. சல்மான் என்ன சரி கேட்டா போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். और सलमोन போவாசை राहाब से उत्पन्न हुए। ஆகையினாலே நம்ம என்ன செய்யணும் கேட்டா இதெல்லாம் அதுல இருந்து நீங்க அடுத்த வசனத்தெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். और ये हमें जान लेना चाहिए। मत्ती के सुसमाचार पहला अध्याय में 5वें वचन। இதை தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். और हम ये जान लेंगे तो हम दूसरों को भी सिखा सकते हैं। சண்டே கிளாஸ்லாம் எடுக்க டீச்சருங்களா இருக்கிறீங்க, நீங்க நாட்கள் என்ன கேட்டா இந்த வசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவர்கள் என்ன செய்வார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள். संडे क्लास के जो टीचर लोग हैं वो भी छोटे बच्चों को सिखाना है, क्योंकि वो लोग भी सीखेंगे और अपने आत्मिक जिंदगी में वो आगे बढ़ेंगे। சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்நாள் தேவ பிள்ளைகளை வேத வசனத்தை மனோவாஞ்சியோடு வாசித்து என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். वचन को बड़ी लालसा के साथ, बड़े मन के साथ हमें पढ़ना चाहिए। அந்த வசனத்தை தினந்தோறும் தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 11வது வசனத்துல அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பாருங்க, முதல்ல மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் பாத்தீங்களா, ஆராய்ந்து பார்த்தார்கள். வாசிப்பது மட்டுமல்ல, उन्होंने केवल पढ़ा ही नहीं बल्कि उसको बड़े ध्यान से उनको गहराई से ढूंढते रहे। நம்ம இந்த வசனங்களை தெளிவாக ஆராய்ந்து அறியாதபடினால், क्योंकि हम इन वचनों को बहुत सही तरीके से ढूंढते नहीं है, उसको गहराई में जाते नहीं। इसलिए இந்த நாட்களில் தவறான உபதேசங்கள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், அதை கேட்டு சோர்ந்து நாம் என்ன செய்கிறோம், ஆமா கொஞ்சம் பின்வாங்கி போய் விடுகிறோம். और इन दिनों में जो है झूठे उपदेश बहुत आ चुके हैं, झूठे शिक्षा आ चुके हैं, उसको सुनकर हम निराश होकर पीछे हट जाते हैं, विश्वास से हट जाते हैं। ஆயினால் தேவ பிள்ளைகளே, நாம் வேத வசனங்களை என்ன செய்யணும், படிக்கணும். ஏன்னு கேட்டா நீங்க பிரசங்கத்தை கேட்பது மட்டுமல்ல, केवल आप प्रचार सुनना ही नहीं है, बल्कि பிரசங்கம் பண்ண என்னை விட நீங்கள் வேத வசனத்தை ஆராயும் போது கர்த்தர் இன்னும் உங்களுக்கு புதிய வெளிப்பாடுகளை காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். प्रचार करने वाले पास्टर को प्रचार कर रहे हैं, उसके सुनने के अलावा जब आप खुद बाइबल को वचन को पढ़ेंगे तो उस वचन के अंदर और ज्यादा प्रकाशन जो है परमेश्वर आपको देंगे। அதனால அடுத்தது அருமையான தேவ பிள்ளைகளை, நம் மூன்றாவது கிடைக்கிற கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் இந்த சபையார் கொடுத்தது, तीसरा जो इस कलीसिया के लिए परमेश्वर ने दिया वो वचन क्या है, இவர்களுக்கு நல்ல குணங்களை கர்த்தர் கொடுக்கிறார், நற்குணசாலிகளாய் மாறுகிறார்।
और इन ये कलीसिया के लोगों में बहुत अच्छे गुण देखे गए, अच्छे गुण वाले लोग थे। ஆகையினாலே வேத வசனத்தை நம்ம எந்த அளவிற்கு நம்ம வாசித்து தியானிக்கிறோமோ, ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோமோ, கர்த்தர் நமக்கு என்ன செய்யறான்னு கேட்டால் நற்குணத்தை, அந்த நேரங்களிலே நல்ல குணத்தை கொடுத்து நம்மை உயர்த்துகிறார். और जब हम परमेश्वर के वचन को बड़ी लालसा के साथ पढ़ते हैं, उसको मनन करते हैं, तो परमेश्वर हमारे जीवन में हमारे अच्छे गुणों को हमें बढ़ाता है। ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். और एक गवाही पास्टर जी बताना चाहते हैं। வேதாம் கல்லூரி முடித்து ஆக்ராவுடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். और बाइबल कॉलेज की पढ़ाई पूरा करने के बाद आगरा में जाके सेवाकाई कर रहे थे। तब ஏர்போர்ட்ல ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தோம். वहाँ के जो एयरपोर्ट में है, वहाँ पर एक कॉटेज मीटिंग जब चला रहे थे, அந்த ஏர்போர்ட்ல சின்ன காளை என்கிற ஒரு பயங்கரமான சைக்காலஜி படிச்ச ஒருவர் இருந்தார். और वहाँ उस एयरपोर्ट में एक ऐसा व्यक्ति था जिनका नाम चिन्ने काले करके है। वो व्यक्ति बहुत अच्छा साइकोलॉजी में बहुत पढ़ा लिखा व्यक्ति था। அவர் ரோமன் கத்தோலிக் சேர்ந்தவர். और वो रोमन कैथोलिक से जुड़ा हुआ व्यक्ति था। அவருடைய மனைவி ஜெபக்கூடத்துக்கு வருவார்கள். और उनके जो पत्नी है वो प्रार्थना सभा में आते थे, இவர் வரமாட்டார். लेकिन उनका पति जो है वो नहीं आते थे। கொண்டு வந்து அவன் மனைவியை விட்டுட்டு அவர் போய்விடார். பிறகு வந்து அழைத்து கொண்டு போவார். और वो अपनी पत्नी को कलीसिया में छोड़ते थे और वापस लेके जाते थे। அவர் அந்த ஏர்போர்ட்ல अनेक ஊழியக்காரர்களை என்ன செய்த கேட்டால் கூப்பிட்டு, வாலண்டியா கூப்பிட்டு அவரிடத்துல பலவிதமான கேள்விகளை கேட்டு அதில் பதில் சொல்லவில்லை என்றால் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி अनेक ஊழியக்காரர்களை அனுப்பி இருக்கிறார். और वो व्यक्ति अनेकों परमेश्वर के दासों को, पास्टरों को बुलाता था उस एयरपोर्ट में, अपने घर में बुला के उनसे वचन को रख के वाद विवाद करता था, उनसे कई सवाल पूछता था। जब वो सवाल नहीं दे पाते थे, वो कहता था इस एयरपोर्ट के दोबारा वापस यहाँ आना ही नहीं करके उन्हें मना कर देता था। அந்த ஏர்போர்ட்ல அந்த காட்டேஜ் மீட்டிங் நானும் பாஸ்டர் மனோகர் என்று சொல்லி ரெண்டு பேரும் அங்கே அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். और पास्टर जी और एक और पास्टर मनोहर करके थे, वो उस एयरपोर्ट के पास एक कॉटेज मीटिंग चला रहे थे उस समय। அப்பொழுது அவர் அந்த அவருடைய மனைவியை அழைக்கும்படி வந்திருந்தார். और उस समय वो व्यक्ति अपने पत्नी को बुलाने के लिए वापस ले जाने के लिए आए हुए थे। அவர் வந்து உடனே எங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நாம தமிழ்காரர்களால தமிழ்ல எங்களோட பேசினார். और उन्होंने आते ही पास्टर जी और एक और पास्टर जी उनको ये तमिल वाले हैं करके, वो तमिल वाले होने के कारण वो तमिल में उनसे बातचीत की। அப்பொழுது அவர் சொன்னார், और उन्होंने उस समय कहा, உங்களுக்கு எப்பொழுது டைம் இருக்கு, நான் உங்களிடத்துல உங்களோட பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னார். और वो व्यक्ति ने ऐसे कहा कि आपके पास कब समय होगा, मैं आप लोगों से बात करना चाहता हूँ। எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. और पास्टर जी बड़े खुश हो गए। பரவாயில்ல, வசனத்தை கேட்க கூப்பிடுறாரு என்று சொல்லி யோசித்து சரி வருகிறோம் என்று சொன்னோம். और उन्होंने पास्टर खुश हो गए, उन्होंने बोला अच्छा है, वचन सुनने के लिए बुला रहे हैं। उन्होंने बोला ठीक है, हम जरूर आएंगे। அவர் எப்போ வருகிறீர்கள் என்று கேட்டார். और वो व्यक्ति ने पूछा कि आप लोग कब आएंगे। அதனாலே வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த காட்டேஜ் மீட்டிங் நடந்தது, வியாழக்கிழமை வருகிறோம் என்று சொன்னோம். और वो मंगलवार को कॉटेज मीटिंग हुआ था, उस दिन हमने बोला कि हम वीरवार के दिन आएंगे। அதனாலே அவர் என்ன செய்யறார், அவர் நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் நாங்க வியாழக்கிழமை வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் கடந்து சென்றார். और पास्टर ने बोला हम आपके घर वीरवार के दिन आएंगे करके उन्होंने बोला, वो चले गए। उसके बाद அந்த வீட்டிலே காட்டேஜ் மீட்டிங் நடந்த அந்த வீட்டுக்கார அந்த சகோதரி வந்தார்கள். और जिस घर में वो कॉटेज मीटिंग चला था उस जगह पर वो बहन आई थी। அப்பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயோ அவர் என்ன, அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, என்ன சொன்னார்னு கேட்டாங்க. उस बहन ने बोला कि मेरे हस्बैंड से आपने क्या बात किया, उन्होंने आपसे क्या बात बताया करके। அப்பொழுது நாங்க சொன்னோம், இந்த மாதிரி அவர் உங்க வேத வசனத்திலிருந்து சந்தேகம் இருக்கிறது, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னோம். और पास्टर ने बताया कि उन्होंने ऐसा कहा है कि मुझे बाइबल में से कुछ संदेह है, मुझे कुछ सवाल पूछने हैं, आप मेरे घर आके बताइए करके। அதனால வியாழக்கிழமை வருகிறேன்னு சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னோம். और इसलिए हम वीरवार को हम आ रहे हैं करके हमने बता रखा है। அந்த சகோதரி மிகவும் வேதனைப்பட்டார்கள். लेकिन वो बहन बहुत दुखी हो गई। அந்த சகோதரன் மிகவும் மோசமானவர். और वो जो उनका हस्बैंड है वो बहुत थोड़ा कठोर आदमी है। அவன் கொஞ்சம் ரொம்ப படிச்சிருக்கிறதுனால இந்த தலை அறிவுல அவன் நிறைய ஊழியக்காரர்கிட்ட தகாத விதமாய் பேசி அநேகரை இங்க வரவிடாம பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. और वो बहुत पढ़ा लिखा होने के कारण उसने कई पास्टरों के साथ वाद विवाद करके उनको अनेकों ऐसे सवाल पूछ के उनको वहां से भगा दिया है। நீங்க போகாதீங்கன்னு சொன்னார். और उस बहन ने बोला आप लोग मत जाइए, அங்க போனீங்கன்னா மறுபடியும் நீங்க இங்க கூட்டம் நடத்த வர முடியாதுன்னு சொன்னார். और यदि आप वहां जाएंगे तो आप दोबारा इस जगह पर आके यहाँ पर सभा नहीं चला सकते। அப்பொழுது நாங்க ரொம்ப யோசிச்சோம்.
इसलिए उसके बाद पास्टर ने बहुत सोच विचार किया சொல்லிவிட்டோம் என்று சொல்லி ரொம்ப சொல்லிக்குமே கண்டிப்பா போலினா அவர் மேல தவற நினைப்பாருன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். और हमने वादा कर दिया, जुबान से बोल दिया है, अगर नहीं जाएंगे तो वो गलत सोचेंगे, जाना ही पड़ेगा करके फिर पास्टर ने प्रार्थना करना शुरू कर दिया। எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. लेकिन पास्टर के मन में भी थोड़ा भय आ गया। அதனால உபவாசம் இருந்து நான் அந்த பாஸ்டர் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு போனோம். और इसलिए उपवास करके प्रार्थना करके पास्टर जी और एक और पास्टर साथ में मिलकर दोनों गए வியாழக்கிழமை 4 மணிக்கு போனோம். और वहां पर वीरवार को 4 बजे के करीब गए। 7 மணி வரை எங்களோடு கூட அவர் வாக்குவாதம் பண்ணினார் வேத வசனத்தை கொண்டு. और वो 4 बजे से लेकर 7 बजे तक इस बाइबल को वचन को रखकर वो वाद विवाद करते रहे। நாங்கள் ஜெபித்து தேவ சமூகத்திலே போனபடினாலே क्योंकि प्रार्थना के साथ परमेश्वर के चरणों में प्रार्थना करने के बाद वहां पर गए थे। ஓரளவு வேத வசனத்தை தெளிவாக ஆராய்ந்து அறிந்திருந்தபடினாலே और कुछ हद तक परमेश्वर के वचन को अच्छी तरह पढ़ के लिख के मनन करने के कारण அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நானும் அந்த ஊழியக்காரர் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவருடைய கேள்விக்கெல்லாம் வேத வசனத்திலிருந்து நாங்கள் என்ன சொன்னோம் பதில் சொன்னோம். और जो सवाल वो व्यक्ति पूछते थे उसमें से हर सवाल का जवाब परमेश्वर के वचन बाइबल में से पास्टर उनके एक और साथ जो साथी पास्टर थे उन्होंने उनको जवाब देते गए। அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் கடைசியில 7 மணி அளவிலே அவரால் வேற ஒன்றும் செய்ய முடியல. உடனே என்ன செஞ்சாங்க கேட்டா எழுந்து போய் வீராவை திறந்தார். நாங்க நினைச்சோம் காணிக்கை ஏதோ கொடுக்க போறாருன்னு சொல்லி. और उसके बाद 7 बजे करीब वो व्यक्ति उठ के ज्यादा बात नहीं कर पाए। उसके बाद उठे, वो गए, अलमारी खोला, अलमारी जब खोलने जा रहे थे पास्टर ने सोचा शायद कुछ दान देने जाने लग रहा है। இவ்வளவு பெரிய சைக்காலஜி படிச்ச புக்கை கொண்டு வந்து எங்க கால் முன்னாடி போட்டார். और एक इतना मोटा किताब था जो साइकोलॉजी के बारे में था, उस किताब को लेकर आके उन्होंने पांव के नीचे डाल दिया। இதை நான் படித்த अनेक ஊழியக்காரரிடத்திலே கேட்டிருக்கிறேன். ஆனால் நீங்க இந்த சின்ன வயதிலே இதை நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வசனத்தை எடுத்து காண்பித்து நீங்கள் பதில் கொடுத்தீர்கள். இனிமேல் இந்த இது உங்களுக்கு அடிமை என்று சொன்னார். और उसके बाद उन्होंने कहा कि ये साइकोलॉजी को किताब को पढ़कर मैंने अनेकों परमेश्वर के सेवकों को मैंने लेकर उनको सवाल पूछा, वो जवाब नहीं दे पाए, लेकिन आप इस छोटी सी उम्र में भी बाइबल को वचन कर रखकर आपने बहुत अच्छे से जवाब दिया। आज से ये किताब तुम्हारे लिए तुम्हारे अधीन है करके बोल दिया। அதனால இனிமேல் நீங்கள் என்ன உங்களை பார்ப்பதற்கு எனக்கு பயமா இருக்கிறது சொன்னார். और उन्होंने कहा कि अब से मुझे आप लोगों को देखने से मुझे डर लग रहा है। அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஏர்போர்ட்ல தேவனுடைய கிருபையிலே நாங்கள் 6 மாசம் ஊழியம் செய்தோம். और परमेश्वर की कृपा से उस एयरपोर्ट में 6 महीने लगभग पास्टर ने वहां सेवकाई किया। அதிலே ஒரு குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரரா இருக்கிறார். அல்லேலூயா. अभी वहां पर एक परिवार उद्धार पाके वो अभी सेवकाई कर रहे हैं। அதனாலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டால் வேத வசனத்தை ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ளும்போது ஆண்டவர் அதன் மூலம் நமக்கு நல்ல குணங்களை கொடுக்கிறார். और जब परमेश्वर के वचन को हम बड़े मन से लालसा से पढ़ते हैं, उसके अंदर गहराई में मनन करते हैं, तो परमेश्वर हमारे अंदर अच्छे गुणों को उत्पन्न करता है। अनेकருக்கு நம்மை முன்மாதிரியாக மாற்றுகிறார். और अनेक लोग के लिए हम आदर्श बन जाते हैं। பாருங்கள், இவர்கள் நல்ல இந்த நற்குணம் கிடைத்த உடனே அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, लेकिन उनके अच्छे गुण मिलने के बाद उन्होंने आगे क्या किया देखेंगे। பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். और आइए इसी वचन को पढ़ेंगे आगे का। அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேகம் ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்த அநேக கிரேக்கர்கள் இவர்களை பார்த்து விசுவாசம் வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். और अनेकों लोग इन लोगों को देखकर, यूनानी लोग जो है इनका बातों को देखकर वो लोग विश्वास करके यीशु को ग्रहण किए थे। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, அதைத்தான் இங்கே தேவன் சொல்லுகிறார். यहीं पर जो है परमेश्वर हमें बताते हैं, अनेक படித்தவர்கள், अनेक கிரேக்கர்கள் விசுவாசித்து இவர்களுடைய வாழ்க்கையை, இவர்களுடைய காரியத்தை பார்த்து அவர்கள் விசுவாசித்து இயேசுவிடத்தில் வந்தார்கள்.
अनेकों पढ़े लिखे यूनानी लोग इनका विश्वास, इनका वचन का ज्ञान के सामने ये लोगों ने विश्वास करके प्रभु को ग्रहण किया है। வேத வசனத்தை நாம் தெளிவாக படித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டால் தேவன் நமக்கு நல்ல குணத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அதற்கு பிறகுதான் உங்களை என்னையும் சாட்சியாக வைக்கிறார். हम सिर्फ परमेश्वर के वचन को लालसा के साथ पढ़ के मनन करके उसमें जब हम जीते हैं, हमारे गुणों के अंदर परमेश्वर बदलाव लेके आता है। हमारे अच्छे गुणों के कारण दूसरे लोग उसमें उद्धार पाते हैं। அதைத்தான் நானே ஒரு சாட்சி என்று உங்களுக்கு சொன்னேன். और इसीलिए पास्टर खुद अपने आप में एक गवाह है करके उन्होंने बताया। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, நான் இந்த டெல்லிக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் எனக்கு என்னன்னு கேட்டா, எனக்கு ஒரு வாக்குத்தை கொடுத்தார். பிறகு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் 2 வசனத்தின் மூலமாய் நான் இங்கே இந்த டெல்லியிலே ஊழியம் செய்வதை குறித்து கர்த்தர் தெளிவுபடுத்தினார். और पास्टर जी जो सेवकाई दिल्ली में शुरू करने से पहले परमेश्वर ने इनको वचन के द्वारा वायदा किया। पास्टर ने खुद पास्टर को भी वायदा किया और इसको दूसरे परमेश्वर के बच्चों के द्वारा उसको कंफर्म भी किया। அதனால்தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை அவர் நடத்தி இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். यही कारण है जो परमेश्वर ने इस सेवकाई को अभी तक चलाया है और आशीषित किया है। நான் ஏலகிரி மலையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது जब पास्टर जी जब ஏலகிரி नाम का एक हिल स्टेशन में वहाँ पर जब सेवकाई कर रहे थे, கர்த்தர் அங்கிருந்து தான் என்னை டெல்லிக்கு வரும்படி என்ன செய்தார், அழைத்தார். और वहाँ से ही परमेश्वर ने दिल्ली में सेवकाई करने के लिए पास्टर को दिल्ली में बुलाया। ஏனென்று கேட்டால் நான் நார்த் இந்தியாவுக்கு தான் ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தது. और कारण ये है कि पास्टर ने नॉर्थ इंडिया में सेवकाई करने के लिए अर्पण किया था। ஒரு வருஷம் ஆக்ரா அல்மோடாவிலே நான் ஊழியம் செய்தோம். 1 साल आगरा में और अल्मोड़ा में पास्टर ने सेवकाई की थी। மறுபடியும் நான் தமிழ்நாடு போய்விட்டோம். उसके बाद वो वापस तमिलनाडु चले गए। அதனால அங்கே ஒரு 3 வருஷம் இருந்த பிறகு वहाँ पर एक 3 साल रहने के बाद ஏலகிரியிலே ஒரு டெல்லி தமிழ் சர்ச் சொல்லி சகோதரி டேசி அவர்கள் ஃபெய்த் அகாடமி ஸ்கூல்ல அந்த சபை இருக்கிறது. அவர்கள் மூலமாக என்னை ஏலகிரியில ஒரு சுவிசேஷகனாக அப்பாயின்மெண்ட் பண்ணார்கள். और वहाँ पर एलगिरी जगह पर जो शहर है वहाँ पर एक फेथ एकेडमी स्कूल है, वहाँ पर वो कलीसिया चलता था। वहाँ पर पास्टर को उन्होंने एक सेवक के रूप में वहाँ पर अपॉइंट किया। ஒரு வருஷம் அங்கே ஊழியம் செய்து 3 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். और 1 साल वहाँ पर सेवकाई करने के बाद 3 लोगों ने बपतिस्मा लिया। ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியும் அந்நிய பாஷையும் அபிஷேகத்தையும் ஏற்றுக்கொள்ளாதபடியினால், क्योंकि वो पवित्र आत्मा, अन्य भाषा और अभिषेक को वो लोग ग्रहण नहीं करते, इस कारण से அந்த ஸ்தாபனத்திலிருந்து விலகி நான் ஆண்டவர் டெல்லிக்கு கொண்டு வந்தார். और उस संस्था को वहाँ से परमेश्वर को निकाल कर पास्टर जी को दिल्ली पर लेकर आए। அதனாலே டெல்லிக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லட்சுமண் குமார் அவர்தான் கர்த்தர் அவரோடு பேசி அவர் மனோபாவை அழைத்து இந்த தமிழ் ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த விசுவாசத்தோடு நான் வந்தேன். और आप सब लोग जानते हैं भाई लक्ष्मण जो वो उन्होंने आके एक पत्र के द्वारा इनको बुलाया और एक और पास्टर मनोवा को इनको सहायता के लिए दिया कि यहाँ दिल्ली में तमिल सेवकाई शुरू करने के लिए शुरुआत की। நான் டெல்லிக்கு வந்த பிறகு जब दिल्ली में आने के बाद நான் டெல்லிக்கு வந்து அடுத்த நாள் லட்சுமண் அவருடைய பேங்க் என்னை அழைத்து கொண்டு போனார். और अगले दिन वो जो भाई लक्ष्मण थे उनको पास्टर जी को बैंक लेके गए। அதெல்லாம் அவர் அந்த ஆபீஸ்லாம் காட்டிட்டு நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க, நம்ம மதியானம் வந்து பேசலாம்னு சொன்னார். और वो ऑफिस अपना ऑफिस सब दिखाया। उसके बाद उन्होंने बोला आप घर जाके बैठिए, हम दोपहर के बाद मिलेंगे। நான் அங்கிருந்து பேங்க்ல இருந்து வரும்பொழுது जब वो बैंक से वापस पास्टर जी आ रहे थे, எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை, ஒரு இருதய பாரம் உண்டாகிவிட்டது. और जब वापस आ रहे थे वहां पर पास्टर का मन बड़ा बोझ हो गया, बड़ा व्याकुल हो गया, बड़ा दुखी हो गए। நிறைய ஊழியக்காரர்கள் ஸ்தாபனங்களை நம்பி போய் சரியாக ஊழியம் செய்யாமல் வந்து விடுகிறார்கள், கைவிடப்படுகிறார்கள். बहुत सारे सेवक लोग संस्था के ऊपर भरोसा करके जाते हैं सेवकाई में, लेकिन वो सफल नहीं होते, वो वापस आ जाते हैं। அதனால நான் ஒரு மனிதனை நம்பி வந்து விட்டேன் என்று சொல்லி மிகவும் எனக்கு வேதனையாக இருந்தது. और एक मनुष्य के ऊपर भरोसा करके मैं आ गया करके मेरा वो पास्टर का मन बहुत व्याकुल हो गया। பாஷையே தெரியாது என்று சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். और यहाँ की तो भाषा भी नहीं आता करके बड़े दुखी हो गए। அப்பொழுதுதான் ஜெமி வந்து என்னன்னு கேட்டால் வயிற்றுல 7 மாதம். उसी जो है उनकी बेटी जेमी जो है अभी माँ के पेट में 7वां महीना था। எல்லாரையும் நினைக்க ஆரம்பித்து விட்டேன்.
सब चीजों को पास्टर सोचना शुरू कर दिया। தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்கிறது, और तमिलनाडु में कितने ही गांव क्यों नहीं है। அதனாலே நாம் அங்க போனால் நல்ல ஊழியம் செய்ய முடியுமே, இங்க வந்துட்டோம் என்று சொல்லி வேதனையோடு இருந்தேன். तो तमिलनाडु में बहुत अच्छा सेवकाई कर सकता था, मैं क्यों यहाँ दिल्ली आ गया करके वो बहुत दुखी हो गए। நான் அப்படியே நடந்து வரும்போது ஒரு பார்க் இருந்தது. और जैसे वो चलते हुए आ रहे थे वहाँ पर एक छोटा सा पार्क था। இன்னைக்கு அந்த ராஜேந்திர நகர்ல அந்த பார்க் இருக்கிறது, ஃபெய்த் அகாடமி ஸ்கூலுக்கு முன்னாடி. और आप वो राजेंद्र नगर में भी वो फेथ अकादमी स्कूल के सामने एक छोटा सा पार्क அந்த है। பார்க்ல வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன். கண்ணீர் எனக்கு அழுகு வந்து விட்டது, கண்ணீரோடு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணேன். उस पार्क में आकर बैठ के वो आंसुओं के साथ, बड़े बोझ के साथ पास्टर जी वहाँ पर प्रार्थना करने लगे। ஆண்டவரே, நான் இந்த ஒரு மனுஷனை நம்பி வந்து இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், ஆகினாலே நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, நான் இங்கே ஊழியம் செய்ய முடியுமா என்று சொல்லி நீர் பேசும், இல்லை என்றால் மறுபடியும் நான் 200 ரூபாய் வாங்கிட்டு நான் மறுபடியும் தமிழ்நாடு போய்விடுவேன் என்று சொல்லி அழுது செவித்துக் கொண்டிருந்தேன். और उन्होंने ऐसे प्रार्थना किया, परमेश्वर पिता प्रभु, या इस सेवकाई में आप यहाँ पर मुझे बुला कर लेके आए हैं, आपकी इच्छा है तो आप मुझसे वचन के द्वारा बात कीजिए, नहीं तो मैं वापस जाना चाहता हूँ, मैं वापस चले जाऊंगा। இப்பொழுது நான் செவித்து கண்ணை திறந்து வேதத்தை திறந்து கையை வைத்து நான் ஒரு வசனத்தை வாசிப்பேன். और हमेशा ऐसा करते हैं कि जब बाइबल को प्रार्थना करके उंगली रख के उस वचन को पढ़ते थे। நீர் தெளிவாய் பேசவில்லை என்றால் நான் இங்கிருந்து போய்விடுவேன் என்று சொன்னேன். और आप परमेश्वर अगर आप साफ रीति से बाइबल के वचन के द्वारा बात नहीं करोगे तो मैं वापस चले जाऊंगा। இப்படி நான் வேதத்தை திறந்து இப்படி வைத்துக் கொண்டு என்ன செய்தேன் என்று கேட்டால் இப்படி கையை வைத்து செபித்தேன். और जब बाइबल के वचन को ऐसे में खोल के एक उंगली रख के ऐसे प्रार्थना करा। அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு 22:8 வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். और प्रिय परमेश्वर के बच्चों की परमेश्वर ने अय्यूब का 8वां अध्याय 22वां वचन उनको दिया, परमेश्वर ने दिया। நான் எழுதி வைத்திருக்க வாசிக்க சிஸ்டர். பலவானுக்கு தேசத்தில் இடம் உண்டாயிற்று, தேசத்திலே இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். குடியேறினான். இடம் இருக்கிறது, நீ கண்டிப்பாய் குடியேறுவாய் என்று கர்த்தர் 1987 வருஷம் நான் டெல்லியில தமிழ்நாட்டுக்கு வந்த அடுத்த நாள் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் வசனம். और परमेश्वर ने जब पास्टर जैसे प्रार्थना करे थे, उसके अगले दिन ही परमेश्वर ने इस वचन के द्वारा पास्टर जी को परमेश्वर ने वह वायदा दिया। இந்த வசனம் வந்ததுக்கு பிறகு நான் தைரியமாக என்ன ஆயிட்டாலும் சரி ஆண்டவருக்காக நான் கர்த்தர் கண்டிப்பாய் செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தோம். और उसके बाद ये वचन जब पास्टर को मिल गया, उसके बाद पास्टर को हियाव हो गया, हिम्मत हो गया, निश्चय इस सेवकाई को परमेश्वर आशीष करें करके उन्होंने सेवकाई शुरू कर दिया। அதற்கு பிறகு பாஸ்டர் மனோவா வந்துதான் இந்த டெல்லியில் இருக்கிற எல்லா ஏரியாவை அவர்கள் காண்பித்தார்கள், தமிழ் ஜனங்கள் இருக்கிற ஏரியாவை. उसके बाद पास्टर मनोवा जी आके ही पास्टर जी को यहाँ पर दिल्ली शहर में कहाँ तमिल वाले लोग हैं उनसे उन्होंने जाकर उस एरिया को दिखाया। பிரதர் லட்சுமண் குமார் வீட்டிலிருந்து பாஸ்டர் மனோவா அவருடைய வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போய்விட்டார். और उसके बाद भाई लक्ष्मण के घर से निकलकर वो पास्टर मनोवा के घर चले गए। அதனாலே அங்கே இருக்கும் பொழுது जब वहाँ पर पास्टर रह रहे थे, எனக்கு பாஸ்டர் அவர்கள் முதல்ல அப்போ இங்கிலாந்துல ஒரு கடிதம் எழுதுகிறார். और जो इनके वाइफ है, जो पास्टर जी के वाइफ है, उन्होंने आके पहली बार एक पत्र वहाँ से लिखा। நானும் பாஸ்டர் மனோவாவும் ஏரியா பார்க்க போவதற்கு முன்பதாக और पास्टर और पास्टर मनोवा जी जो है जब एक एरिया जा रहे थे देखने के लिए, அதனாலே அந்த கடிதத்தை பிரித்து படித்த உடனே மேலே வசனத்தை எழுதியிருந்தார்கள். और जैसे वो पत्र को उन्होंने खोल के पढ़ा, पहला ऊपर एक वचन लिखा था, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் போட்டக்கூடாது என்ற வசனத்தை எழுதினார்கள். तुम्हारे लिए मैंने खुला द्वार रखा है, उसे कोई भी बंद नहीं कर सकता करके वो वचन लिखा था। எனக்கு மிகவும் சந்தோஷமாயிற்று. और जैसे वो वचन को उन्होंने पढ़ा, वो वचन को सुनते एक बहुत खुशी पास्टर को हो गया। தேவன் என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த ஊழியத்தை நிலைநிறுத்த கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்று சொல்லி நான் விசுவாசித்து செயல்பட்டேன். और परमेश्वर जो है मुझे बल देने वाला, हिम्मत देने, याद देके सेवकाई में आशीष करने वाला इस वचन के द्वारा पास्टर ने विश्वास करके सेवकाई की शुरुआत। அநேக இடங்களை நாங்கள் பார்த்தோம். और अनेकों जगह पर पास्टर जी देखने लगे। கடைசியாக சுக்கூர்பூருக்கு வந்தோம். और
आखिरी में शकूरपुर में आए। ஷக்கூர்பூர்ல தான் நிறைய தமிழ் ஜனங்கள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பாஸ்டர் மனோவா அவர்கள் சொன்னார்கள். और पास्टर मनोज ने ऐसे कहा कि जो शकूरपुर में है वहाँ पर बहुत सारे तमिल लोग रहते हैं। பிறகு அங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு பாரத்தோடு அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தோம். और उसके बाद जब वहाँ पर जाके देखे, वहाँ पर जाके वहाँ प्रार्थना அங்கே किया। அங்கே ECI மூலமாக தமிழ் ஊழியம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதன் மூலமாக சுவிசேஷத்தை கேட்ட ஒரு சகோதரன் மாறன் என்கிறவர் அங்கே இருந்தார். और वहाँ पर ECI के जो कलीसिया के द्वारा सेवकाई चल रहा था, उस जगह पर उस कलीसिया का एक भाई था, उनका नाम मारन था, जो उनको यहाँ पर मिले। அங்க இருக்கிற ECI சர்ச்சை தமிழ் சபைக்காக வாங்கினது. और वहाँ का जो ECI चर्च है वो तमिल लोगों के लिए ही लिया गया था। அப்பொழுது அந்த மாறன் என்கிறவர் தான் அவருடைய வீட்டுக்கு மேலே ரூம் கொடுத்திருந்தார் வாடகைக்கு. वहाँ जो मारन था उसके घर के ऊपर ही उनको कमरा दिया गया था रहने के लिए। நான் இருந்தப்ப அப்பொழுது யாரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியா அந்த ரூம்ல இருந்தேன். और उस कमरे में पास्टर अकेले वहाँ पर रहते थे। அந்த அவர் வந்து சொல்லுகிறார், இங்கே தமிழ் பாஸ்டர்கள் 6-7 பேர் சேர்ந்து வந்து இந்த ஷக்கூர்பூர்ல ஊழியம் செய்து இடமெல்லாம் வாங்கி இன்னைக்கு ஒருவருமே இங்கே ஊழியம் செய்ய முடியவில்லை, நீங்கள் ஒரு ஆள் வந்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி என்னிடத்துல ஒரு மாதிரி சொல்லிவிட்டார். और वो मारन जो भाई थे उन्होंने पास्टर को ऐसा कहा कि पहले ही 6-7 पास्टर आके यहाँ पर जगह लेके सेवकाई करके वो सफल नहीं हुए, वो वापस चले गए करके ऐसा बोला। एक निराशा वाला बात है पास्टर को बताया। அவர் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு மிகவும் துக்கமாய் விட்டது. वो तो बोल के चले गए, लेकिन पास्टर को बहुत दुख हो गया, निराश हो गए। கடைசியில அப்படியே நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். उसके बाद पास्टर परमेश्वर की तरफ बैठ के प्रार्थना இவரை என்று சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, பைபிளே படிக்காதவர் ஆண்டவர் உணர்த்திருக்காரு, நீ வேதத்தை எடுத்து படி என்று சொல்லி. और जब वो जा रहे थे तो परमेश्वर ने बात किया कि वचन को उठा के बाइबल उठा कर पढ़ के देखिए। அப்பொழுது அவர் என்ன செய்து கேட்ட, வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்திருக்கிறார். और उसके बाद वो वचन को उठा के पढ़ना शुरू कर दिया। அந்த அவர் எடுத்து பார்த்த உடனே அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு வசனம் வந்ததை அவர் உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதுதான் நீ வந்து இங்க வந்து என்ன செய்ய போகிறாய் என்று அந்த ஊழியக்காரனுக்கு சொன்ன இல்லையா, அந்த வசனம் நீ போய் காலையிலே இந்த ஊழியக்காரனுக்கு இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் அவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். और उस व्यक्ति को जब उसने बाइबल उठा के पढ़ा और एक वचन को जब परमेश्वर ने उससे बात किया, तो परमेश्वर ने उसके मन में बोला कि जाओ, जो परमेश्वर सेवक जो पास्टर आए हैं इस वचन को उनको जाके बताओ करके उनके मन में डाला। அன்றைய தேவ பிள்ளைகளே, காலையிலே அவர் எழுந்து ஓடியார் வந்தார் என்னுடைய ரூமுக்கு. और वो सुबह सुबह उठ के पास्टर के पास उनके रूम पर आए। பாஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்று சொன்னார். और वह व्यक्ति बोला कि परमेश्वर ने मुझे एक वचन दिया है और आपको बताने के लिए कहा है करके वो बोलने लगे। உடனே அந்த வசனம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எஸ்ரா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. और उसके बाद वचन को उठा के बताया कि एजरा 10वां अध्याय पहला वचन। இந்த டெல்லியிலே கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க காரணம் இந்த 3 வாக்குத்தத்த வசனங்களை நான் தியானித்து நான் கர்த்தர் இன்றைக்கு மகிமைப்பட்டார். और वही है जो दिल्ली में जो सेवकाई शुरुआत करने के लिए 3 वचन जो है परमेश्वर ने दिया, जिसके द्वारा उन्होंने हमें पास्टर को हिम्मत दिलाया कि उस सेवकाई में परमेश्वर आशीष किया है। அதை வாசிக்கலாம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு என்று சொல்லி அந்த அவன் மாறனுக்கு கர்த்தர் இந்த வசனத்தை இங்கே ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னான். बहुत बड़ी मंडली आके वहाँ पर इकट्ठी हो गई करके इस वचन के द्वारा, उस भाई के द्वारा ये वचन परमेश्वर ने दिया। தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் வசனத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன். और ये गवाही इसलिए बताया जा रहा है परमेश्वर के पीछे बच्चों की, आपको ये वचन कितना जरूरी पढ़ना, उसको गहराई में जाना जरूरी है। ஸ்திரீகளும் புருஷர்களும் திரளான சபை, மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு, और स्त्री और पुरुषों की एक बहुत बड़ी मंडली उस व्यक्ति वहां पर आके इकट्ठी हो गई। அதனால்தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் 6 மாசத்திலே 10 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். इस वचन के आधार पर जब वहां पर सेवकाई किया, 6 महीने में 10 परिवार उद्धार पाया। அதுதான் முதல் கனி பாலராஜ். और ये पहला जो फल था वही है जो हमारे भाई जो पालराज जी है। காலையில எழுந்து
சுமப்படும் போது கர்த்தர் உனக்கு கொடுத்த முதல் ஆத்மா என்று சொல்லி எனக்கு ஒரு உணவை கொடுத்தார். और आज सुबह उठ के जब पास्टर जी प्रार्थना कर रहे थे तो पालराज को याद किया कि वो पहला फल है इनकी सेवकाई में, पहला विश्वासी जन है। அதற்கு பிறகு கர்த்தர் சபை எல்லா விசுவாசிகளும் ஊழியங்களை என்ன செய்தார், சபையில வந்து பெரிய ஒரு சபையை கர்த்தர் இந்த நிலையில அவர் மகிமைக்காக ஏற்படுத்தினார். उसके बाद बहुत सारे अनेकों लोग कलीसिया में आने लगे, कलीसिया बढ़ने लगा, विश्वासी की संख्या बढ़ने लगी। इस तरह परमेश्वर की महिमा इस सेवकाई में होने लगी। எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, और पास्टर जी को हिंदी भी नहीं आता और ना ही अंग्रेजी आता था। தமிழ் ஊழியத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். और तमिल सेवकाई को ही परमेश्वर ने आशीष किया है। ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபையிலிருந்து अनेक ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி பல இடங்களிலே இன்றைக்கு வைத்து நடத்தி வருகிறார். और हम आज के दिन देखते हैं इस कलीसिया से अनेकों लोग को सेवकाई के लिए परमेश्वर ने लेकर उठा के चुन के लेके जा रहे, उनके सेवकाई को वो चला रहे हैं। நேற்று தினத்திலே கர்நாடக இருந்து பாஸ்டர் அன்பழகன் போன் பண்ணி சொன்னார். और पिछले दिन करनाल से पास्टर अनबलगन जी ने पास्टर जी को फोन करके बताया, பாஸ்டர் இன்றைக்கு நாங்க இங்க எல்லாம் ஊழியம் செய்வதற்கு காரணம் நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்காய் செபித்த ஜெபத்தின் மூலமாய் இன்றைக்கு இந்தி ஊழியம் நடக்கிறது என்று சொன்னார். और उन्होंने पास्टर जी को बताया, पास्टर जी आपका वजह से ही आज हम इस करनाल की जगह पर हम सेवकाई कर रहे हैं, जो आपने हमें सिखाया, हमें आपने उत्साहित किया करके। அவர் சொன்னார், நீங்கள் இந்தி ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் இன்றைக்கு நீங்கள் ஆதாயப்படுத்தின ஆத்மாக்கள் இன்றைக்கு சபையிலிருந்து பல இடங்களில் போய் இந்தி ஊழியங்களை செய்கிறார். उन्होंने कहा, पास्टर जी आप हिंदी सेवकाई नहीं कर पा रहे, फिर भी आपके द्वारा जीते गए जो आत्मा है वो हिंदी में अनेकों जगह पर सेवकाई कर रहे हैं। अनेक ஊழியர்களை கர்த்தர் இன்றைக்கு செய்யும்படி கிருபை செய்திருக்கிறார். और अनेकों प्रकार की सेवकाई को करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया है। ஆனந்த பெரியார் சபையாரிடத்துல இருந்த அதே அந்த வாஞ்சை, அருமையான மனோ வாஞ்சையும் தியானமும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நல்ல ஆண்டவர் கொடுத்த குணமும் நற்குணமும் कारण यह है कि बरिया जो कलीसिया थी उसके अंदर जो एक खूबी थी कि वो बड़ी लालसा के साथ वचन को पढ़ते, ध्यान करते, मनन करते और उनके गुणों के द्वारा उन्होंने परमेश्वर को गवाही बने। காலையில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இதுதான் अनेक விசுவாசிகளை படித்தவர்களை சபையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். और जब पास्टर जी वचन को जब पढ़ रहे थे यहाँ सुबह के समय परमेश्वर ने बात किया कि इसलिए अनेकों पढ़े लिखे लोगों को कलीसिया में 4 மணிக்கு எழுந்து செபிக்கும் போது கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவராக என் கண் मुन्नाக அப்படியே நிறுத்தினார். और जब सुबह 4 बजे उठ के जब प्रार्थना कर रहे थे अनेकों लोगों को परमेश्वर ने कलीसिया के लोगों को पास्टर की आंखों के सामने दिखाया। அதனால் தேவ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के प्रिय பெரியா சபையாருடைய இந்த ஜீவியத்தின் நிமித்தம் பெரிய பெரிய ஆட்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். और देखते हैं कि बरिया के जो लोग थे उनके जीवन के उनके गुणों के कारण ही अनेकों बड़े बड़े लोग जो है वो विश्वास में आए। அதே போல உங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்டிப்பாக எடுத்து अनेक விசுவாசிகளுக்கு अनेकதை ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். और ऐसे ही आपको प्रत्येक आपके एक व्यक्ति को परमेश्वर निश्चय ही आपको उठा के इस्तेमाल करेगा, अनेकों लोग के लिए वो आशीष से कार्य करेगा। வேத வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கருத்தோடு நாம் வாசித்து தியானிக்கும் போது கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை என்னைய சாட்சியாய் வைக்கிறார். इसलिए परमेश्वर के वचन को बड़े ध्यान से हमें पढ़ के उसको समझ कर जब हम कार्य करेंगे निश्चय ही परमेश्वर हमें आशीष करने में सामर्थ्य है। அதான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், என் வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நியக்காரமாய் எண்ணி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சரியாக என்னுடைய வசனத்தை கை கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லி. इसलिए ओसिया भविष्यवक्ता के ஓசியா 8:12 கர்த்தர் அங்கே சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளுங்க, நமக்கு நேரம் முடிந்து விட்டது. ओसिया की भविष्यवाणी पुस्तक में 8:12 में ऐसे बताया गया है कि मैंने अपने वचन को उनको दिया बड़े यत्न से मानने के लिए, लेकिन वो लोग जाके दूसरे ही जगह पर जाके दूसरे कामों में शिक्षा में जाने लगे। ஆயினாலே இந்த வேத வசனம் மகத்துவம் உள்ளது. क्योंकि ये परमेश्वर का वचन बहुत ही महत्वपूर्ण है। அது உங்களையும் என்னையும் உருவாக்குவது மட்டுமல்ல, वो आपको हमें खाली वो बनाता नहीं है, உங்கள் மூலமாய் என் மூலமாய் மற்றவர்களை உருவாக்கக்கூடியது இந்த வசனம் தான். आपके द्वारा मेरे द्वारा ये वचन ही है जो दूसरों को भी बनाता है। ஆயினால் நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுத்தோம். इसलिए आप और मैं इस वचन के लिए अपने आप को अर्पण करें, समर्पण करें। நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம்.
आइए सब लोग अपने स्थानों में खड़े हो जाएं। நிறைய சபையாரை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது दुनिया के कलीसिया के बारे में बाइबल का वचन बताता है। அவர்கள் மனோ வாஞ்சியாய் முதலாவது வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் और बड़ी लालसा के साथ उन्होंने परमेश्वर के वचन को उन्होंने ग्रहण किया था। இரண்டாவது அந்த வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து தியானம் செய்தார்கள் उसके बाद उन्होंने प्रतिदिन उस वचन को उन्होंने ढूंढ कर ध्यान किया, उसकी गहराई में गए। இதன் மூலம் தேவன் அவர்களுக்கு நல்ல குணங்களை கொடுத்து நல்ல கிருபைகளை கொடுத்து அவர்களை உயர்த்தினார் इसके कारण से परमेश्वर ने उनको अच्छे गुण दिया, अच्छे कृपा दिया, वहां पर उनको ऊंचे उठाया। இதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்தார்னு கேட்டால் அநேக விசுவாசத்திலே மறுபடி கர்த்தர் கிரியை செய்தார் इसी कारण से उनके द्वारा अनेकों लोग विश्वास में आने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, பாருங்கள், இங்கே அநேகர் இவர் விசுவாசிப்பதற்கு பெரிய அற்புதத்தையோ பிசாசை தவிர்த்து வேறு எந்த ஒரு இதுவும் நடக்கவில்லை यहाँ पर देखिए कि यहाँ पर लोग विश्वास में लोग आए, इसका कारण ये नहीं था कि उन्होंने बड़े तीनों चमत्कार किए, दुष्ट आत्मा निकाले, चंगाई दिया, ऐसा कोई कारण नहीं था। ஆகினாலே தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் அறிந்து கொண்டு இந்த கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார் और परमेश्वर के वचन को आप और मैं सही रीति से सही समय में पढ़ के समझ के उसको कार्य करेंगे तो निश्चय परमेश्वर भी अपने काम को कार्य करते हैं। குடும்பத்திலே உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் परिवार में आपको गवाही के रूप में खड़ा करेंगे, சபையிலே சாட்சியாய் நிறுத்துவார் और कलीसिया में आप गवाह के रूप में खड़े होंगे, சமுதாயத்திலும் உங்களை என்னையும் சாட்சியாய் நிறுத்துவார் इस समाज में भी परमेश्वर आपको और मुझे एक गवाह के रूप में खड़ा करेंगे। ஆகினாலே வசனத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து आइए वचन के लिए अपने आप को अर्पण करें। இதுவரை நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருந்தால் यदि आप और मैं अभी तक वचन को हमने अगर महत्व को नहीं दिया है तो இன்றையிலிருந்து மனோ வாஞ்சியோடு வசனத்தை வாசியுங்கள் आज से आप बड़ी लालसा के साथ, मन के साथ इस वचन को पढ़िए। அந்த வசனத்தை ஆராய்ந்து தியானம் செய்யுங்கள் इस वचन को आप बड़े ध्यान कीजिए, मनन कीजिए, गहराई में जाकर ध्यान कीजिए। உங்களை மேன்மைப்படுத்துவார் परमेश्वर आपको ऊंचा उठाएगा உங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்படுத்துவார் और आपके द्वारा अनेकों आत्माएं जो है आपके पास आएगी, आप दूसरों के लिए इस्तेमाल होंगे। பெரிய सभையார் உடைய வாழ்க்கை சாட்சி இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட வெளிப்படுத்தி காட்டுகிறார் प्रिया कलीसिया के जो जीवन था, उसकी कलीसिया के जो जीवन और उनके गुण और उनका आदर्श इसमें बताया गया है। நம்ம எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம் हम सब लोग परमेश्वर के चरणों में समर्पण करें, परमेश्वर के वचन के लिए। பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, पवित्र अच्छे पिता परमेश्वर, நன்மையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் परमेश्वर सुंदर समय के लिए धन्यवाद। என் வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினீர் आपने अपने वचन के द्वारा हमसे बातें किया है। ஆண்டவருடைய சத்தியமாய வசனத்தை அறிகிற அறிவு வரும்பொழுது ஒரு பெரிய சாட்சியாக எங்களை நிறுத்துகிறேன் वो सचमुच आपके जो सत्य वचन को समझने के लिए जो बुद्धि और ज्ञान आने से द्वारा आप हमें बड़ा गवाही के रूप में खड़ा करते हैं। ஆண்டவரே, தெசலோனிக்கே சபையார் மிகுந்த உபத்திரவத்திலே வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் அநேகருக்கு சாட்சியாக இருந்தார்கள் प्रभु, जो थेसलोनिके कलीसिया के लोग बड़े कलेश के समय भी आपके वचन को ग्रहण किया और उस जगह के लिए बहुत बड़े आदर्श बन के वो दिखाए। பெர்லையா பட்டணத்தார் ஆண்டவரே மனோ வாஞ்சியோடு வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதை ஆராய்ந்து ஞானித்தபடியினால் ஆண்டவரே தெசலோனிக்கே சபையை பார்க்கிலும் ஒரு சாட்சியுள்ளவர்களாய் எடுத்து நடத்தினீர் और बिरिया के नगर के कलीसिया के लोगों ने भी कि ना सिर्फ बड़ी लालसा के साथ वचन पढ़ा, बल्कि बड़े ही उनको ढूंढ कर ध्यान करके मनन कर थेसलोनिके कलीसिया भी बढ़कर वो लोग गवाही को ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி நாங்கள் அதை படித்து தியானித்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் वो आपके वचन को जब हम पढ़ते हैं, उसको ग्रहण करते हैं, उसके अनुसार कार्य करते हैं, नित्य प्रत्येक व्यक्ति को आप उठा के इस्तेमाल करते हैं। இயேசுவா, இந்த கடைசி நாட்களில் உடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வசனத்தினை ஆண்டவரே வசனத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஒரு சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்கும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் परमेश्वर इस कलीसिया के प्रत्येक लोग को जो वचन को पढ़कर वो परमेश्वर आपके लिए नाम इस्तेमाल होने के लिए आप परमेश्वर आशीष कीजिए। ஏனென்று கேட்டால் உடைய வார்த்தை வசனம் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே।
क्योंकि जो वचन है वो प्रभु आप ही है। இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முறையோடு அறிந்து கொண்டு செயல்படும் போது जब हम इन वचन को सही रीति से समझ के तब कार्य करेंगे, கண்டிப்பாய் நீ கிரியை செய்வே. इससे आप कार्य करेंगे। ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் யாருமே பெரிய படித்தவர்கள் இல்ல. परमेश्वर प्रेरित लोग भी ज्यादा पढ़े लिखे लोग नहीं थे। வசனத்தை அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டபடினால் பேசினபடினால் உலகத்தையே கலக்கிறவளாய் மாற்றினார். और वचन के अनुसार उन्होंने कार्य किया, वचन के अनुसार उन्होंने बातें किया, इसलिए पूरे दुनिया को आपने हिला दिया। ஆண்டவரே, இந்த உலகத்தை கலக்குவதற்கு எங்களுடைய சபையில் இருக்கிறவர்களும் மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபையில மக்களும் வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டார். परमेश्वर हमारी कलीसिया, दुनिया की सारी कलीसिया यदि बाइबल के वचन के आधार पर कार्य करे, வசனத்தின் அடிப்படையிலே ஊழியக்காரர்களும் செயல்பட்டார். वचन के आधार पर अब सेवक लोग भी कार्य करें, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த முடியும். ஆண்டவர், दुनिया को जीत पाएंगे। प्रभु கர்த்தரை ஒவ்வொரு கொண்டு கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். प्रभु आप प्रत्येक व्यक्ति के द्वारा कार्य करने जा रहे हैं। அதனாலே சபை மக்களை இந்த வருஷத்துல எடுத்து நீர் பயன்படுத்தி अनेक ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். और इस साल भी आप कलीसिया के प्रत्येक लोग का उठा के इस्तेमाल करके अनेकों आत्मा को जीतने वाला बनाइए। கேட்ட வசனத்தை இருதயத்திலே வைத்து செயல்படும்படி கிருபை செய்யும். इन वचनों को हृदय में रखकर कार्य करने के लिए सहायता करें। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். प्रत्येक लोग को आशीष दीजिए। சபையினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும். कलीसिया के सारे लोग की जरूरतों को आप पूरा कीजिए। ஒரு குறை இல்லாதபடி எல்லாவற்றையும் நன்றாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். कोई भी कमी ना हो, सबको परिपूर्ण आशीष के साथ चलाइए। சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்குங்க. शरीर में होने वाली सारे निर्बलता குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறையை அப்புறப்படுத்தும். परिवार में होने वाली कमी घटी दूर हो जाए। சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். छोटे बच्चों को आशीष வாலிப कीजिए, பிள்ளைகளை ஆசீர்வதியும். जवान लोग को आशीष कीजिए, வயதானவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, बूढ़े बड़े बूढ़ों को आशीष कीजिए। ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தாரும். सबको जो चाहिए अनुग्रह सब இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வதியும். इस हफ्ते होने वाले सारे मीटिंग को आशीष कीजिए। இந்த ஆகஸ்ட் ஆண்டவரே, ஜனவரி 26ஆம் தேதியில நீ வல்லமையான காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். 26 जनवरी के दिन में आप बड़े कार्य करने के लिए प्रार्थना करते இந்த हैं। தேசம் இயேசுவை காண வேண்டும். ஆண்டவரே, परमेश्वर लोग यीशु को जानने पाए, देखने पाए, அதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் சாட்சியாக எடுத்து நிறுத்தி ஆசீர்வதியும். इसलिए आप प्रत्येक लोग को हम सबको आप गवाही के रूप में खड़ा करके इस्तेमाल சபைகளை करेंगे। கேட்டு அப்படியே செய்வதற்காக நன்றி. परमेश्वर आपने प्रार्थना सुन लिया, ऐसे करने जा रहे हैं, इसलिए आपको धन्यवाद। எல்லா துதிகளும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. सारा आदर महिमा सम्मान आपको देते हुए प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, पिता। எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவை சொல்லுவோமா? सब लोग अपने हाथों को उठा के ऐ मेरे मन यहोवा, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ऐ मेरे मन यहोवा को धन्यवाद है। என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. मेरे पूरे मन उसके पवित्र नाम को धन्य என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ऐ मेरे मन यहोवा को धन्य அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. उसके किसी भी उपकार को कभी भी नहीं भूलना। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा का संगति, सामर्थ, शांति और सहभागिता இப்போதும் எப்போதும் आप अभी और हमेशा இயேசு கிறிஸ்து வருமளவு நம் அனைவரோடு இருப்பதாக. प्रभु यीशु मसीह के दूसरे आगमन तक हम सबके साथ बने रहे। ஆமென். आमीन। ஆமென். வரப்போகிற நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சப்தமாக சொல்லுவோம். सब आने वाले प्रभु यीशु मसीह के नाम को महिमा देने के लिए हालेलुया बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया।